அடுத்ததாக மீன ராசிக்கு சித்திரை மாதத்தோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே 4 கிரகம் இருக்குது. அப்போ ராசியில் 4 கிரகம் இருக்கும்போது என்னென்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தெளிவில்லாமல் போயிடும். ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கார். மனசில் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும். இதை செஞ்சால் நம்ம அதை சாதிக்கலாமா, இல்லை அதை நம்ம செய்யும்போது நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமான்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்ப யோசிப்பீங்க. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு அவமானங்கள் கெட்ட பேர் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு, 7ஆம் அதிபதியும் புதனும் அந்த இடத்துல இருக்கார், 8ஆம் அதிபதி சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப தேவையில்லாத எதிர்பாலினத்தர், அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் தேவையில்லாத வழக்கு, பிரச்சனை, அவமானம், கெட்ட பேர், நம்ம செய்யாத தப்பை செஞ்சேன்னு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகும்போது வேலையின் மூலமாக பணமெல்லாம் வரும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஆனால் வரக்கூடிய பணத்தை கையில் வச்சுருக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தை செலவு பண்ணிடுவோம். அப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அவரும் போய் செவ்வாய் நீசமாக இருக்கிறனால நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் பணத்தை வந்து விரயமாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் வரும்போது என்னென்னா திருமணம் செஞ்சு வைப்பார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு. ஆனால் அத்தனை விஷயத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அப்போ அந்த கஷ்டத்தை நாம் அதை ஏற்றுக்க பழகிட்டோம்னா தான் அதில் இருக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளுக்காக கொடுப்பாரு. அதனால் பொறுமையாக இருக்கணும். ஆகா நமக்கு வந்து அதாவது 7.5 சனியில் ஜென்ம சனி வந்துருச்சு, நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது குருவுடைய வீடு. அப்போ குரு சனி சேரும்போது இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் கைங்கரியங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் எந்த விதத்துலையுமே தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சீமாரை எடுத்து கூட்டுங்க, உங்களுடைய உடல் உழைப்பால் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு வாங்க. அல்லது உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு கோபுரத்துக்கு அதாவது கலசம் வைப்பாங்க இல்லையா, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கலசம் வைப்பாங்க இல்லையா, அந்த கலசம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய கைங்கரியத்தில் கோயில் பணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலே சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். 6 கூடையவர் 2ல் உச்சமாகும் போது வேலை கிடச்சிரும், கவர்மெண்ட் வேலை, அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணம் வர்றதுக்கு மாதிரியான செலவுகள் ஏற்பட்டுரும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் செலவு வீண் விரைய செலவாக நமக்கு ஆகும். சரிங்களா? இப்போ இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறதுனால கோவில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செஞ்சு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.